எஸ்எஸ்எஃப் என்று சொல்லி 3 எழுத்து இந்த ஞானமேதை பீரப்போடு முன்னாடி சாட்சியாக வைக்கின்றது. உம்மத்தே உங்களுக்கு சொல்லிக் கொள்வது உணர்ச்சியோடு விவேகத்தோடு ஆளுங்களுக்கு மரியாதை கொடுத்து பெரியவங்களுக்கு எண்ணியப்படுத்தி சிறுவர் மீது இரக்கம் காட்டி விதவைகளுக்கும் அநாத மக்களுக்கும் நான் அன்போடு அரவணைச்சு இந்த உம்மத்துக்கு செயல்பட்டு நம்முடைய மூச்சிலும் நம்முடைய கணவனை நினைவில் எல்லாம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீன் சொல்லி தந்தாரோ அந்த தீனை உறுதியாக பிடிச்சு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயணத்தை தொடங்குவோம். நம்முடைய தொடக்கம் இன்னைக்கு ஞானமேதை பீரப்பாவுடைய இடத்தில் நீங்கள் தொடக்கம் குறித்த புதிய புதிய எஸ்எஸ்எஃப் உடைய மக்களே இன்ஷா அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் காத்திருக்கிறது. வணங்குற முகமது ஹாஜி தங்கள் அரிசுண்டிகள் நீ இருக்கிறாய் எஸ்எஸ்எஃப் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய மகான்கள் செய்ய வழியெல்லாம் இங்க உஸ்தாத் அவர்கள் சொன்னாங்க. நம்முடைய மகான்மார்களாக இருக்கக்கூடிய ஒருவாறு ஆரிஃபீங்கள் ஒருவாறு மகான்மார்கள் ஒருவாறு செய்துமான துஆ பெற்ற அமைப்பாக்கும் உங்களுக்கு கடைசியாக சொல்லிக் கொள்வது உங்களுக்காக வேண்டி 24 மணி நேரமும் எங்கெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட்ட மகான்மார்கள் இருக்கிறாங்களோ புண்ணியமிக்க ஹரம் ஷரீப் புண்ணியமிக்க மக்கா முக்கர்ரமா மதீனத்துல் முனவ்வரா பக்தாத் ஷரீஃப் இனி என்னென்ன இடங்களுக்கு அங்கெல்லாம் ஈரகணம் மேந்து துஆ செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆலிம் சபைக்கு கீழே பெரிய சையதுமாരുടെ கீழேயாக எஸ்எஸ்எஃப் உள்ளது. எனவே அதை சிந்திச்சு நீங்க எல்லாரும் நல்ல முறையில் ஒரு வால் போஸ்ட் ஓட்ட சொன்னால் அந்த வால் போஸ்ட் ஓட்டினால் இன்ஷா அல்லாஹ் ஒரு தாவத்துடைய கூலி ஒரு தாவத்துடைய கூலி என்று சொன்னால் உன் மூலமாக ஒரு ஹிதாயத்தை பெற்று விட்டால் உன் மூலமாக ஒரு எஸ்எஸ்எஃப் ஆகிவிட்டால் உன் மூலமாக ஒரு தஜ்ஜீல் தொழிற்சாலை ஆகிவிட்டால் உன் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு சேவை பண்ணி செய்து விட்டால் அதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா? இந்த உலகத்தை விட இந்த உலகத்தில் உனக்கு வழங்கப்படும் என்று சொன்னது ஹபீப் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த உணர்வோடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயணம் துவங்குவோம். இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம் ஜமாஅத் இங்க நம்முடைய நிஜாமுதீன் ஹசனி தலைமையில இங்க கமிட்டி போடப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி உள்ள பயணங்களில் முஸ்லிம் ஜமாஅத் அதுபோல எஸ்எஸ்எஃப் ஒரு ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் போன்ற 2 எப்படி தண்டவாளம் இருக்கிறதோ அதுபோல செயல்பட்டு அஹ்லு சுன்னாவை நான் உயர்த்தி இஸ்ஸத்துப்படுத்தி நம் அம்பியாக்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் மஷாயிஹ்மார்கள் அசாத்தீர்மார்கள் செய்த ஒரு கொடியை இன்ஷா அல்லாஹ் இந்த தமிழகத்தில் நான் ஓங்க செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இங்கு ஒன்று சேர்ந்ததை போன்று அவருடைய ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் ஒன்று சேர்த்துவானாக.